ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் இருக்க ராய்ப்பூர்ங்கிற ஊரில் இந்திரபிரஸ்தா காலனிங்கிற ஒரு பக்காவான ரெசிடென்சியல் ஏரியா இருக்குது. ஸோ அந்த காலனியில் நிறைய வீடு இருக்கும். அதில் ஃபேஸ் 2ங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் நிறைய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு காலி நிலம் இருக்குது. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து கிரிக்கெட் விளாடுவானுங்க. சப்போஸ் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்து கிரிக்கெட் விளாடும்போது என்ன ஆகுனா, பாலை தூக்கி அடிப்பானுங்க. அப்போ அந்த காலி நிலத்துக்குள்ளே போய் சில சமயம் பால் விழுந்துரும். அந்த காலி நிலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய முற்கள் புதர்கள் நிறைஞ்சதாக இருக்கும். உள்ளே போகிறதே ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த பசங்க அடிப்பாங்க, பால் விழுகும், போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் வருஷம் வழக்கம் போல் இந்த ஃபேஸ் 2ல இருந்து இந்த பசங்க கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் அடிக்கிறான், பால் வந்து அந்த ஒரு புதருக்குள்ள போய் விழுந்துருது. உடனே அந்த பாலை எடுக்கலான்னு அந்த பசங்க அந்த புதருக்குள்ள போறாங்க. 1000 தடவை அந்த புதருக்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அந்த புதருக்குள்ள இருந்து வந்ததே கிடையாது. உடனே உள்ளவே போக முடியல, பாலையை எடுக்க முடியல. அந்த பசங்களுக்கு என்ன பண்றது தெரியல, என்னடா அது உள்ள இப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்குதுன்னு அந்த புதரை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி பார்க்கும்போது அந்த பசங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு இரும்பு ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு இரும்பு பெட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பசங்களுக்கு நல்லாவே தெரியுது, அந்த இரும்பு பெட்டிக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய துர்நாற்றம் வருதுன்னு. அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உள்ள ஏதோ இருக்கு, நம்ம இனிமேல் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டானே. வீட்டில் இருக்க பெரியவங்க, அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையும் வர சொல்றாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்பவே தெரியுது அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள தான் துர்நாற்றம் வருதுன்னு. ஜென்ரலா வெளியில ஏதோ ஒரு அனிமல் செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாரும் ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு தூக்கி போட மாட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, இல்ல இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்க வேணாம், இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு ராய்ப்பூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ளேருந்து வர்ற துர்நாற்றத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அந்த துர்நாற்றம் எங்க இருந்து பின் பாயிண்ட் பண்ணி வருதுங்கிறது தெரியுது. போலீஸ் ஆபீசர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்பாங்க. இந்த துர்நாற்றம் எதனால வருது, அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கறத போலீஸ் அதிகாரியால யூகிக்க முடியுது. அதனால மெதுவா அந்த ட்ரங்க் பெட்டியை தூக்குறாங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு. அப்படி ட்ரங்க் பெட்டி இப்படி எடுத்துட்டு வராங்க. அந்த ட்ரங்க் பெட்டியை ஒரு இத்து போன பயங்கர ரஸ்டா இருக்கிற ஒரு பூட்டை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பூட்டை உடைக்கிறாங்க. பூட்டை உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரங்க் பெட்டி அப்படி மெதுவா ஓபன் பண்றாங்கல்ல, உள்ளுக்குள்ள இன்னொரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸை சுத்தி கான்கிரீட் கலவையை வச்சு அப்படியே மூடி இருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு ட்ரங்க் பெட்டிக்குள்ள சூட்கேஸை வச்சு அந்த சூட்கேஸ் நகர முடியாத மாதிரி உள்ள கான்கிரீட் கலவையை வச்சு பூசி இருக்காங்க. இப்போ அந்த கான்கிரீட் கலவையை ஒன்னா உடைச்சி அந்த சூட்கேஸை வெளியில தூக்குறாங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு. அந்த சூட்கேஸுக்கு உள்ள இருந்து தான் துர்நாற்றம் வருது. இப்போ மெதுவா அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கும்போது உள்ள ஆல்மோஸ்ட் அழுகிய நிலையில ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது அந்த ஆண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு. அவரோட கழுத்து பகுதியை கத்தியால கட் பண்ணக்கூடிய தடயம் கிடைக்குது. மேலும் இந்த ஆணோட சடலத்தை பார்க்கும்போது அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறது தெரியுது. வயசு எப்படி ஒரு 50ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாற்றுத்திறனாளியை இவ்வளவு தூரம் கொடுமையா கொலை பண்ணி சூட்கேஸ்ல வந்து இப்படி தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க ஈவு இரக்கம் இல்லாத கொடூரமான நபர்கள் மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. இப்போ போலீஸோட முதல் டாஸ்க் என்னன்னா, அந்த இரும்பு பெட்டிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் யாருக்கு சொந்தமானதுங்கிறது தான். அதுவும் ஈஸியா இவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால இப்ப ரீசெண்டா யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, ஒரு 50ல இருந்து 60 வயசுக்குள்ள இடைப்பட்ட வயது மதிக்கத்தக்க ஒரு மாற்றுத்திறனாளி மிஸ் ஆயிட்டாருன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னா அந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும்போது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் யூனிக்காப்படுது. கிஷோர் அப்படிங்கிற ஒரு 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாற்றுத்திறனாளி மிஸ் ஆயிட்டாருன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கிஷோருக்கு வந்து குடும்ப உறவுகள்னு யாருமே கிடையாது. அதனாலதான் அவங்க ஃப்ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எப்ப கொடுத்திருக்காங்கன்னா, இவரோட உடல் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, ட்ரங்க் பெட்டிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டது 58 வயசு கிஷோர்ங்கிற ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறது தெரிய வருது. இப்போ போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாற்றுத்திறனாளியை ஒருத்தவங்க கொலை பண்ணதோட மட்டுமல்லாம இவ்வளவு செக்யூரா அவங்க உடம்பை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக சூட்கேஸ்களை வச்சு அதுக்கு மேல ஒரு கான்கிரீட் கலவையை போட்டு ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு இப்படி ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்கன்னா
இதுக்கு பின்னாடி பலவிதமான மர்மங்கள் இருக்குங்கிறது தெரியும். பிகாஸ் ஒரு தவறு நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பலவிதமான மர்மங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. கிஷோர் அப்படிங்கிற இந்த மாற்றுத்திறனாளி யாரு, இவரை யாரு எதுக்காக கொலை பண்ணாங்க, போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இவரோட மரணத்துக்கு பின்னாடி என்ன விதமான மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ராய்ப்பூர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி கிஷோரை யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா பலவித திருப்பங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஈவன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த வழக்கு மூலமா கத்துக்க போறோம். இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த கிஷோர்ங்கிற நபருக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருப்பாங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படிங்கிற தகவல் தெரிய வரும்னு ஒரு செட் ஆஃப் டீம் வந்து போலீஸ் டீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் டீம் எப்படின்னா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காலி இடத்துல இருக்க புதருக்குள்ள. சோ இந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும். சோ அதுவும் இந்த ட்ரங்க் பெட்டி வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்கு. யாராவது வந்து இந்த ட்ரங்க் பெட்டியை தூக்கி போட்டு போயிருந்தாங்கன்னா ஈஸியா அந்த ஏரியால இருக்க சிசிடிவி கேமரா பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இதோட வெயிட்டை பார்க்கும்போது ஒரு நபர் இதை தூக்கிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இன்னொரு செட் ஆஃப் டீம் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. யாருப்பா வந்து இந்த ட்ரங்க் பெட்டி இந்த இடத்துல தூக்கி போட்டு போனதுன்னு. நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயங்களும் 1000 கதைகள் சொல்லும். பார்க்க ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அது வந்து ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்ணும். இது என்னமோ ட்ரங்க் பெட்டியை யாரு தூக்கி போட்டு போனாங்க அப்படிங்கறத சிசிடிவி கேமரால பாக்குறது ஒரு டெக்னிக். பட் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமா அப்படிங்கறத ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி பார்க்கிறாரு. அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான தடயம் கிடைக்குது. அதாவது அந்த ட்ரங்க் பெட்டியை வந்து ஒரு கடையில இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரங்க் பெட்டிக்கு வெளியில, அதாவது உள்புறமா அந்த ட்ரங்க் பெட்டி எங்க இருந்து வாங்கப்பட்டது அப்படிங்கிற பேரை வந்து பெயிண்ட்ல அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரங்க் பெட்டி ஃபுல்லா இவங்க வந்து கான்கிரீட் கலவையை போட்டு மூடுறாங்க. இது புதுசா வாங்கின ட்ரங்க் பெட்டினால அந்த பெயிண்ட் ரீசெண்டா எழுதப்பட்டிருக்கு. அப்போ கான்கிரீட் கலவையை போட்டுட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை க்ளோஸ் பண்றாங்களா, அப்ப அந்த ஈரப்பதத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த பெயிண்ட் ஊறி ஊறி அந்த பெயிண்ட்ல என்ன வாசகங்கள் எழுதப்பட்டதோ அது வந்து இந்த கான்கிரீட் கலவை மேல அந்த பெயிண்ட் மெட்டீரியல் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதை போலீஸ் மெதுவா உடைக்கும் போதே நோட் பண்ணாங்க. இப்போ அதுல என்ன லெட்டர்ஸ் இருக்குங்கிறத கிளியரா பார்க்க முடியுது. அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, ஹபீப் பாய் ட்ரங்க்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. தட் மீன்ஸ் ஹபீப் பாய்ங்கிற ஒரு நபர் இருக்காரு, அவரோட கடையில இருந்து தான் இந்த ட்ரங்க் பெட்டியை யாரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இது எவ்வளவு சூப்பரான எவிடன்ஸ். இப்போ இந்த ட்ரங்க் பெட்டி எங்க இருந்து வாங்கப்பட்டதுன்னு தெரியுது, புதுசா இருக்கிற ஒரு ட்ரங்க் பெட்டி. அப்ப அந்த கடைக்கு போய் விசாரிச்சா இதை யாரு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த கேஸை கிராக் பண்ண முடியலாம். ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் டீம் ஹபீப் பாய்ங்கிற இந்த நபரோட கடைக்கு போறாங்க. இந்த ட்ரங்க் பெட்டியை யாரு வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த டயத்துல இன்னொரு டீம் சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியால நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு இந்த புதருக்கு பக்கத்துல ஒரு ஆல்டோ கார் வந்து நிக்குது, ஒரு பழைய ஆல்டோ கார். அந்த ஆல்டோ கார்ல இருந்து 2 விதமான நபர்கள் இறங்குறாங்க. வயசு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ள ஒரு ஒல்லியான தேகம் இருக்கிற மாதிரி. அந்த 2 பேர் தான் இந்த ட்ரங்க் பெட்டியை தூக்க முடியாம தூக்குறாங்க. அப்படி தூக்கி போய் புதருக்குள்ள வைக்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே சரியா வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்றதுக்காக இந்த காருக்கு வெளியில ஒரு பெண்மணி ஸ்கூட்டியை வச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பெண்மணியோட முகம் ஃபுல்லா மறைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த பெட்டியை இங்க போய் வைக்கணும், இங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பெண்மணி தான் அவங்களை ஃபுல்லா டிரைவ் பண்றாங்க. இந்த பெட்டியை எங்க வைக்கணுங்கிறத அவங்க சொல்றதுனால
இவங்க 2 பேர் பெட்டியை தூக்கிட்டு வந்த 2 பேரும் ஒரு வேலையாட்கள் மாதிரி தான். பட் அவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற முதலாளி வந்து அந்த பெண்மணி அப்படிங்கிறது தெரிய வருது. அதே டயத்துல இந்த 2 பேத்துக்கும் உதவி செய்யறதுக்காக ஒரு நபர் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபரும் இறங்கி இந்த பெட்டியை தூக்குறாரு. ஒட்டு மொத்தத்துல மொத்தம் 3 ஆண்கள் 1 பெண்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த கேமரா குவாலிட்டி சரியா இல்லைங்கிறதுனால இவங்களோட ஃபேஸ் எதையுமே ரெகக்னைஸ் பண்ண முடியல. பட் அதே நேரத்தில் இந்த ஆல்டோ காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போலீஸால கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆல்டோ காரை வாங்கியிருக்காங்க. சரி, யார் பேர்ல வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா அது ஃபேக்கான ஒரு ஆதார் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நல்லா தெரியுது இந்த கொலையில இன்வால்வ் ஆன நபர்கள் அவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி இதுக்காகவே ஒரு கார் வாங்கி அந்த காரை ஃபேக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு மாற்றுத்திறனாளியை கொலை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத மட்டும் போலீஸால உணர முடியுது. இப்ப இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தடயங்கள் எல்லாமே ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. ஒரு 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. பட் அது யாரு என்னன்னு தெரியல. ஈவன் அந்த ஸ்கூட்டியோட நம்பரை பிடிக்க முடியல. அதே டயத்துல ஆல்டோ கார் நம்பரும் ஃபேக்னு தெரிய வருது. சரி, இதை விட்டுருவோம். இப்ப இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்ரங்க் எங்க இருந்து வாங்கப்பட்டது, இந்த இரும்பு பெட்டி எங்க இருந்து வாங்கப்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மார்க்கெட்ல போய் தேடுறாங்க. அதுல ஹபிபாய்ங்கிற ஒரு நபரோட கடையை கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த பெட்டி உங்ககிட்ட இருந்து வாங்கப்பட்டதான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா சார், 23ஆம் தேதி காலங்காத்தால ஒரு 7:30 மணிக்கு நான் கடையை திறந்தவனே 2 பேர் பரபரப்பா வந்தாங்க. ஒரு ஆண் பெண் வந்தாங்க. எங்களுக்கு ஒரு இரும்பு பெட்டி வேணும்னு கேட்டாங்க. நானும் 2-3 பெட்டி காமிச்சேன். இல்ல எங்களுக்கு நல்ல பெரிய பெட்டியா வேணும்னாங்க. நானும் இதை காமிச்சேன். அதை வாங்கிக்கிட்டாங்க. ஜெனரலாவே எங்க கடையோட பேரை வந்து அந்த ட்ரங்க் பெட்டிக்கு உள்ள நாங்க அந்த பெயிண்ட்ல எழுதியிருப்போங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் அந்த கான்கிரீட் கலவையில வந்திருக்கு. சரி, அந்த 2 பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, சார் அந்த ஆணுக்கு ஒரு 25ல இருந்து ஒரு 30 வயசு இருக்கும் சார். அந்த பெண்ணுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். பட் அந்த பெண்ணோட ஃபேஸை நான் பார்க்கல. அவங்க அப்படி துப்பட்டா வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்க்கலங்கிறாங்க. சரி, உங்ககிட்ட சிசிடிவி காட்சிகள் இருக்குன்னு கேட்டால் இருக்கு சார். பட் ஆனால் கிளாரிட்டி ரொம்ப குவாலிட்டி இல்லைங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாய் கடையில் இருக்க சிசிடிவி கேமரா பார்க்கும்போது ஒரு 2 பேர் வந்து வாங்கினதுக்குரிய தடயம் கிடைக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட் அந்த கேமரா ஆங்கிள் வந்து அந்த 2 பேரோட ஃபேஸை கவர் பண்ணலை. பட் அந்த 2 பேரோட உடல் மொழியை வச்சு பார்க்கும்போது கிரைம் சீன்ல ஆல்டோ கார்ல வந்த 2 பேரோட உடல் மொழியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுல ஒரு பெண் ஸ்கூட்டர்ல வந்தாங்க. அதே பெண் தான் இவங்க. ஒரு நபர் ஆல்டோ காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. அந்த நபர் தான் இந்த பெண் கூட இருக்காரு. ஈவன் அவங்களோட உடல் மொழி மட்டுமல்ல, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கிட்டத்தட்ட ஆல்டோ கார்ல வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் காலையில இந்த இரும்பு ட்ரங்க் பெட்டி வாங்கும்போது அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது 2மே ஒரே விதமான நபர்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இப்போ அவங்க ஃபேஸ் தெரியல, என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அப்போ அந்த பாய் சொல்றாரு, சார் இன்னொரு ஐடியா இருக்குங்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க. நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். என்கிட்ட கேஷ் இல்லை, நான் வேணா ஜிபேல பண்ணவான்னு கேட்டாங்க. சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க பேமெண்ட்டை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வழியா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பாய் சொன்னார்ல. அப்பவே இந்த கேஸ்ல போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த 2 பேரை ட்ராக் பண்ண முடியும். சரி, அந்த டிரான்சாக்ஷனை கொடுங்கங்கிறாங்க. அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை டீகோட் பண்ணி பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷனை பண்ண பெண்ணோட பேரு சிவானி சர்மான்னு தெரிய வருது. ஸோ போலீஸ் முதல் டைம் ஒரு பெண்ணோட பேரை கேள்விப்படுறாங்க, சிவானி சர்மா. ஸோ அந்த ஸ்கூட்டர்ல வந்த பெண்ணும் இந்த ட்ரங்க் பெட்டி வாங்க வந்த பெண்ணும் அவங்களோட பேரு சிவானி சர்மாங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பெக்ட் கிடைக்கிறாங்க. அதுதான் இந்த கேஸ்ல நம்பர் 1 சஸ்பெக்டா பார்க்கப்படுது. இப்போ இந்த சிவானி சர்மாங்கிற பெண்ணை பத்தியும் அவங்க போன் நம்பரை பத்தியும் பல தகவல் கிடைச்சதுனால இவங்க இப்போ இந்த ராய்ப்பூர்ல எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட ஓனர் வந்து கீழே இருக்காரு, இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்றாரு, சார் இந்த பெண்மணியும் அவங்க கணவரும் இங்கே தான் இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு 23ஆம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டு ஓனர் சொல்றாரு. சரி, யாரு அவங்க, எவ்வளவு நாள் இங்கே வீட்டு வாடகைக்கு வந்தாங்கன்னு கேட்கும்போது, சார் ஒரு 10 நாள் இருக்கும் சார். அவங்க கணவர் வந்து லாயரா ஒர்க் பண்றதுனால அவங்க வெளியூரை சேர்ந்தவங்க, ராய்ப்பூர்ல ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்காரு. அதனால அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் தங்கி இருக்கணுங்கிற மாதிரி தான் சார் என்னோட வீட்டை வந்து அவங்க 2 பேரும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் பண்ணல சார். ஏன் என்னாச்சு, அவங்க ஏன் திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர் கேட்கிறாரு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இல்ல அவங்க ஒரு சின்ன கிரைம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவங்க தங்கி இந்த வீடை பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரி சார் நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்கங்க இந்த சிமெண்ட் கலவையெல்லாம் சிதறி
கிடக்கு. ஸோ இதை வச்சே தெரியுது இந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் அந்த கிரைம் நடந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் சிவானி சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பேர் மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர் இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீட்டு ஓனர் மூலமா தெரிய வருது. இப்போ அந்த கணவரோட பேர் என்னன்னா அங்கித் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல இன்வால்வ் ஆன அந்த தம்பதிகள் யாருன்னு தெரியுது. பட் அதே டயத்துல இந்த அங்கித்ங்கிற நபருக்கும் கொலை செய்யப்பட்ட கிஷோருக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. அப்போ ஒருவேளை கிஷோரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிச்சா இந்த அங்கித் அண்ட் சிவானிங்கிற தம்பதிகளை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமாங்கிற மாதிரி இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த கிஷோரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த டயத்துல கொலை செய்யப்பட்ட கிஷோரோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அவரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா கத்தியை வச்சு அவரோட கழுத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்க. மேலும் அவரோட லங்ஸுக்குள்ள ஒரு சிமெண்ட் பொருட்களை சுவாசிச்சதுக்குரிய தடயங்கள் இல்லைங்கிறதுனால ஸோ இவர் இந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஈவன் இந்த தம்பதிகள் தங்கி அந்த வீட்டில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கங்க சிமெண்ட் துகள்கள்லாம் பறந்துட்டு இருக்கு. ஒரு சிமெண்ட் துகள்கள் கூட இந்த நபரோட கொலை செய்யப்பட்ட நபரோட லங்ஸ்ல இல்லைங்கிறதுனால இவரை எப்படியோ ஏமாத்தி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த செகண்டே கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள போட்டு இங்க தூக்கிட்டு வர்ற அந்த எந்த நிகழ்வுகள் நடக்கும் போதும் அவர் உயிரோட இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபைனலா போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா இந்த தம்பதிகள் எந்த வீட்டில் வச்சு தங்கியிருந்தாங்களோ அங்கதான் இந்த கொலையும் நடந்திருக்கணும். இவரை ட்ரங்க் பெட்டிகளை வச்சு அங்கதான் இவரை ஃபுல்லாவே சீல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் கொலை செய்யப்பட்ட கிஷோரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த அங்கித்ங்கிற நபர் யாருன்னு தெரிய வருது. இந்த அங்கித்ங்கிற நபருக்கு 31 வயசு ஆகுது. அவர் லாயரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கொலை செய்யப்பட்ட கிஷோருக்கு க்ளோஸான ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காரு, லீகல் கன்சல்டன்டாவும் இருந்திருக்காரு, சொல்ல போனா ஒரு அவ்வளவு க்ளோஸான நண்பராகவும் இருந்திருக்காரு, அட்வைசராகவும் இருந்திருக்காரு. ஸோ பல நாள் கொலை செய்யப்பட்ட கிஷோரோட அவர் டிராவல் பண்ணியிருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கிஷோரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த சிவானியும் அங்கித்தும் இப்போ எங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதா. இப்போ போலீஸ் இவங்களோட 2 பேரோட ஐடென்டிட்டியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் வலை வீசி தேடும்போது ஃபைனலா போலீஸுக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா இவங்க டெல்லியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது. இப்போ டெல்லி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள பிடிக்க போகும்போது கரெக்டா ஏர்போர்ட்ல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட பாஸ்போர்ட் டிக்கெட்டை வச்சு பார்க்கும்போது 2 பேருமே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. கரெக்டா ஏர்போர்ட்ல வச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக ராய்ப்பூருக்கு கூட்டிட்டு வராங்க. இது கேஸோட பியூட்டி என்ன அப்படின்னா ஜூன் மாசம் 23ஆம் தேதி தான் இவங்களோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் மாசம் 24ஆம் தேதி சாயங்காலம் 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இதுவரைக்கும் நான் சொன்ன இவ்வளவு நிகழ்வுகளும் 24 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேத்தையும் போலீஸ் ராய்ப்பூர் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் கிஷோர் எங்க க்ளோஸான ஃப்ரெண்ட் தான் சார், பட் அவன் இறந்து போனாங்கிறது நீங்க சொல்லி தான் சார் தெரியும். நாங்க ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்கோம், எங்களை எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல கிஷோரை கொலை பண்ணிருக்காங்க, அதை நீங்க தான் பண்ணீங்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நாங்களும் கிஷோர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார், நான் அவனுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், ஈவன் அவன் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால அவனோட அன்றாட வாழ்க்கையில நான் ஒரு மிக முக்கியமான அங்கமா இருந்திருக்கேன், நீங்க என்ன போய் சந்தேகப்படுறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி இந்த அங்கித் போலீஸ் கிட்ட கேட்டா கூட போலீஸ் ஒவ்வொரு எவிடன்ஸா தூக்கி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட உடல் எங்க அந்த ட்ரங்க் பெட்டிகளை கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த ட்ரங்க் பெட்டி எங்க வாங்கினா, யாரு வாங்கினா, ஆல்டோ கார்ல வந்து அந்த பெட்டியை யாரு கிரைம் சீன்ல தூக்கி போட்டு போனா அப்படிங்கிற எல்லா கேமரா சிசிடிவி காட்சிகள் எவிடன்ஸ் அப்படி தூக்கி போடுறாங்க. இந்த அங்கித் சிவானியோட ஃபேஸ் அப்படியே வெளிரி போச்சு. உண்மையிலேயே என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல. அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. பிகாஸ் அவங்க 2 பேத்துக்கும் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் இவ்வளவு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஏதோ நம்மள விசாரணை கூட்டிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா இவ்வளவு தடயங்களோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுனால இப்ப வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத 2 பேரும் ஒன்னா கன்ஃபெஷன் பண்றாங்க. உண்மையிலே இந்த கிஷோருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில மாதங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். இந்த கிஷோர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் எப்பவுமே வந்து அந்த வீல் சேர்ல தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் அவரே அந்த வீல் சேரை ரன் பண்ணிட்டு ஈவன் வெளியில ஒரு டீ கடைக்கு போறதுல இருந்து கொஞ்சம் இண்டிபெண்டண்டா இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்தங்கள்னு யாருமே கிடையாது, அதாவது முதல் நிலை சொந்தங்கள் யாரும் கிடையாது. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிஷோருக்கு 58 வயசு ஆகுது. ஸோ இவருக்கு வந்து அங்கித் அப்படிங்கிற ஒரு லாயரோட பழக்கம் ஏற்படுது. ஏதோ ஒரு லீகல் கன்சல்டேஷனுக்காக அந்த அங்கித்தை மீட் பண்ணிருக்காரு. இந்த அங்கித்துக்கு 31 வயசு ஆகுது. இந்த அங்கித்தோட அப்பா சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் அதிகாரி.
ஸோ இவர் வந்து வக்கீலுக்கு படிச்சு வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கிஷோருக்கு இவர் நிறைய லீகல் கன்சல்டேஷன் கொடுக்கறது, அவருக்கு நிறைய உதவி செய்யறதுன்னு ஒரு நல்ல நண்பர்களா இருந்துட்டு வராங்க. இந்த அங்கித்தோட மனைவி பேரு தான் சிவானி. ஈவன் அந்த கிஷோர் கூட பல டைம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பெருமையா சொல்லியிருக்காரு, எனக்கு லீகல் கன்சல்டன்ட் மட்டுமல்ல, என்னோட அட்வைசர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஈவன் என்னோட கூட பிறக்காத சகோதரர் அப்படிங்கிற மாதிரி இந்த அங்கித்தை பத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கிஷோர் வந்து ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. பட் இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகும்போது இந்த கிஷோருக்கு வந்து நிறைய பண பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. பட் அவரோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அவங்க அம்மா அப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரம்பரை சொத்தை விட்டுட்டு போயிருக்காங்க, நல்ல ஒரு பெரிய வீடு. அப்ப அவர் என்ன ஃபீல் பண்றாரு, இவர் மாற்றுத்திறனாளிகளால சரியா வேலை பார்க்க முடியல, இவருக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுது, இவருக்கு நிறைய பண தேவை இருக்கிறதுனால இந்த கிஷோர் என்ன ஃபீல் பண்றாரு, தன்னோட வீடை வித்துடலாம், அதுல வர்ற பணத்தை வச்சு எஃப்டிலயோ இல்ல பேங்க்லயோ போட்டு வச்சு வர்ற வட்டியை வச்சு நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், நம்ம அன்றாட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துக்கலாம், இன்னொரு 10 வருஷம் இருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. அப்போ அந்த வீடை விற்கிறதுக்காக முயற்சி பண்றாரு, தன்னோட நண்பர் மூலமா முயற்சி பண்றாரு. அப்போ ஒரு நபர் இந்த வீடை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு, அவர் 50 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காரு. 50 லட்ச ரூபாங்கிறது கிஷோருக்கு பெரிய பணம். ஆகா, இவ்வளவு பெரிய பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாம்னு கிஷோருக்கு பயங்கர ஹாப்பி. ஈவன் அவர் டீ குடிக்கிற கடையில போற எல்லாரும் கூட சொல்றாங்க, பரவாயில்லையே கிஷோர் ரொம்ப ஹாப்பியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் வரப்போகுது, தன்னோட வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமும் தீரப்போகுது, தனக்கு ஒரு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கிஷோர் இருந்துட்டு வர்றாரு. ஸோ நாளடைவில் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் நடக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கிஷோருக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே யார் மூலமா நடக்குதுன்னா, அங்கித்ங்கிற இந்த லாயர் மூலமா தான் நடக்குது. அவர் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு, பணத்தையும் அவர் தான் கிளைண்ட் இருந்து வாங்கி தர்றாரு. ஸோ எல்லாமே அந்த அங்கித் தான் பண்றாரு. பிகாஸ் இவரால் எல்லா இடத்துக்கும் போய் அலைய முடியாதுல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, வீடை வித்துட்டாங்க. அப்போ அந்த கிஷோரோட கைக்கு வெறும் 30 lakhs மட்டும் தான் பணம் கிடைக்குது. என்னப்பா இது, 50 லட்ச ரூபான்னு சொன்னா வெறும் 30 lakhs தான் கொடுத்துருக்கேங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. அப்போ அங்கித் என்ன சொல்றாரு, இல்ல அந்த கிளைண்ட் முதல்ல 50 லட்ச ரூபா சரிண்ணா, இப்போ என்னால் 30 lakhsக்கு மேலே தர முடியாதுங்கிறான், அதனால ஒன்றும் பண்ண முடியலப்பா, நம்ம ஏதோ வீடை எழுதி கொடுத்தாச்சு, உனக்கு ஒரு 30 lakhs கிடைச்சிருக்கு, இதை வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ கிஷோருக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் இந்த 50 லட்ச ரூபாய்க்கு நிறைய பிளான் வச்சிருந்தாரு, அந்த மீதம் இருக்கிற 20 லட்ச ரூபாய் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே வருது. அது எப்படி 50 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் டீல் பேசியிருக்கான், இப்போ 30 lakhs தான் தருவேங்கிறது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையேன்னு இப்போ இந்த கிஷோருக்கு முதல் முறையா அங்கித்ங்கிற அந்த லாயர் மேல சந்தேகம் வருது. அப்ப அந்த அங்கித் கிட்ட ஓப்பனாவே கேட்கிறாரு, நீ உண்மையை சொல்லு, அந்த 20 லட்ச ரூபாயை நீ ஏமாத்திட்டியான்னு கேட்டதுக்கு அங்கித்துக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நம்ம 2 பேரும் எவ்வளவு நண்பர்களா இருக்கோம், உனக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், நீ இப்படி போய் என்ன நினைக்கிறேன்னு சண்டை வருது 2 பேருக்குள்ளேயும். அப்ப கிஷோர் சொல்றாரு, சரி ஓகே, நீ தப்பு பண்ணலங்கிறத எனக்கு நிரூபி. அவர் என்ன சொன்னாரு, 30 lakhs தான் தருவாருன்னு சொன்னேல, அந்த 30 lakhs அவர் தருவாரு அப்படிங்கிறதுக்கு நீ என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, எவ்வளவு பண்ண, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காமி, எனக்கு நிரூபி. அவர் உனக்கு 30 lakhs தான் கொடுத்தாருங்கிறத எனக்கு நிரூபிச்சிரு, பரவாயில்ல 20 லட்ச ரூபா வேணாங்கிறாரு. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த அங்கித் கிளைண்ட் கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா வாங்கி, அந்த பையர் கிட்ட இருந்து வாங்கி, அதுல 20 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டு மிச்சம் இருக்க 30 lakhs தான் இந்த நபர் கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா தான் இவரை ஏமாத்திருக்கோன்னு தெரியுது. இப்போ இந்த கிஷோர் கேட்கிற அந்த ஆதாரத்தை இவரால் கொடுக்க முடியாது. அப்ப கிஷோர் என்ன பண்றாரு, நாளுக்கு நாள் இந்த அங்கித்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு, எனக்கு டாக்குமெண்ட்டை வாங்கி கொடு, உண்மையிலேயே நீ 30 lakhsக்கு தான் வித்தையாங்கிறத வாங்கி கொடுங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அங்கித்தும் ஏமாத்திட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் கிஷோர் கோபம் வந்துச்சு, நீ எனக்கு சரியான டாக்குமெண்ட் தரல அப்படின்னா என்கிட்ட நீ 20 லட்ச ரூபா மோசடி பண்ணேன்னு நான் போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிஷோர் மிரட்ட ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த அங்கித்துக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. சப்போஸ் இப்ப கிஷோர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விசாரணை பண்ணா தான் ஒரு மாற்றுத்திறனாளியை 20 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துடும், நம்ம ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால இந்த அங்கித்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அங்கித்தும் அவர் மனைவி சிவானியும் உட்காந்து பிளான் போடுறாங்க, கண்டிப்பா இவன் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எனக்குமே பிரச்சனை தான், இந்த 20 லட்ச ரூபாய் ஒன்று அவங்ககிட்ட கொடுக்கணும், இல்ல இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. 2 ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம்னா 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிப்போம். இந்த கிஷோருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் யாருமே இல்லை, நம்ம தான் க்ளோஸாக இருக்கோம், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இவன் காணாமல் போயிட்டா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால இவனை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ பக்காவாக ஸ்கெட்ச் போகிறாங்க. பட் ராய்ப்பூரில் இந்த தம்பதிகள் இருந்துட்டு வருது அவங்களோட சொந்த வீடு, அங்கே வச்சு ஏதாவது பண்ணால் ஃபியூச்சரில் பிரச்சனை வரும்னு பக்காவாக இந்த கிரைம் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே
இந்த கிஷோரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க, நான் வெளியூரை சேர்ந்தவங்க, இங்க ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம்னு சொல்லி அந்த வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அந்த லேண்ட்லார்டை ஏமாத்தி 2 பேர் இங்க வந்திருக்காங்க. இப்போ பக்காவா பிளான் போறாங்க. அவர் எப்படி கொலை செய்யறது, எப்படி பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த சிவானிக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கத்தியை வச்சு கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த உடம்பை வந்து ட்ரங்கு பெட்டிக்கில் வச்சு டிஸ்போஸ் பண்ணுவோம். நான் ஒரு கிரைம் சீரிஸ் பார்த்தேன், அதில் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கலவை வச்சு சீலிங் பண்ணால் அந்த ஸ்மெல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம அதுக்குள்ளேயே தப்பிச்சு வரலாம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க திங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ட்ரங்கு பெட்டி ஏற்கனவே வெயிட்டாக இருக்கும், அதில் ஒரு உடலை வச்சா இவங்க 2 பேராலையும் தூக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நாம இன்னொரு 2 பேரை உதவிக்கு கூப்பிடலாம், அதாவது பணம் கொடுத்து நமக்கு நம்ப தகுந்தமான இன்னொரு 2 பேரை உதவிக்கு கூப்பிடலாங்கிற மாதிரி சிவானி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு க்ளோஸா இருந்த வினய் அண்ட் சூரியகாந்த் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஏர்லி 20s இருக்க சின்ன பசங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் தர்றோம், இந்த பெட்டியை மட்டும் நாங்க சொல்ற இடத்துல இருந்து தூக்கி சொல்ற இடத்துல வைக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அந்த பசங்களுக்கு உள்ள என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்ப சம்பந்தப்பட்ட நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிஷோர் குமாரை உனக்கு 20 லட்ச ரூபா பணத்தை நாங்க தர்றோங்கிற மாதிரி ஏமாத்தி இவங்க எந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்களோ அங்க கூட்டிட்டு வர்றாங்க. அங்க வச்சு அவரை கொலை பண்றாங்க. ஐ திங்க் இந்த கொலை நடந்தது 22ஆம் தேதி நைட்டு. அதுக்கப்புறம் தான் 23ஆம் தேதி காலையில அவசர அவசரமா போய் ட்ரங்க் பெட்டி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் பேக் எல்லாத்தையும் வாங்கி இன்னொரு சூட் கேஸ் வாங்கி சூட் கேஸ்குள்ள இவரை உடலை வச்சு ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு ஃபுல்லா கான்கிரீட் போட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை ஒரு பூட்டை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 2 பசங்களை வர சொல்லி ஆல்டோ கார்ல தூக்கிட்டு 23ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு பின்னாடி இருக்கிற புதருக்குள்ள போய் இந்த ட்ரங்க் பெட்டியை வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது. அந்த 20 லட்ச ரூபா பணத்தை அபகரிச்சிட்டேன், அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பரட்டுறதுனால என்னால பணத்தையும் திரும்பி கொடுக்க முடியாது, அதனால தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக உதவியா இருந்த அந்த 2 இளம் நபர்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த கேஸோட பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட 2-3 நாளைக்குள்ளேயே கம்ப்ளீட் அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ராய்ப்பூர் போலீஸ் வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கு. ஈவன் கிரைம் சீன்ல இவங்க அந்த இடத்துல வச்சுதான் அவர் கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுக்கு சில ரத்த கரைகளையும் அந்த ரத்தம் கிஷோருக்கு சொந்தமானதுங்கிறத கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த கணவன் மனைவி 2 பேர் வீடு எடுத்து தங்கி இருந்தாங்களா அந்த வீட்டில். அதுக்கப்புறம் இவங்க கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கத்தியை வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ட்ரைனேஜ்ல தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சாக்கடையிலையும் தேடி பார்த்து கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ பிசிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. இவங்க 2 பேரும் எந்த வீட்டில் வச்சு வாடகை எடுத்து தங்கி இருந்தாங்களோ அந்த வீட்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. சிசிடிவி கேமரால இவங்க தான் அந்த ட்ரங்க் பெட்டியை தூக்கி போட்டு போனாங்க அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. இன்னொரு சிசிடிவி காட்சிகள்ல இவங்க தான் அந்த ட்ரங்க் பெட்டியை வாங்கினாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 பேருக்கும் அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு அகைன்ஸ்டா அந்த 2 இளம் நபர்களையும் சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றாங்க. ஃபர்ஸ்ட் 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றாங்க. இந்த வழக்கோட விசாரணை 2026ஆம் வருஷம், அதாவது ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி மாசம் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நிறைய தடயம் இருக்கிறதுனால இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற சிவானி அண்ட் அங்கித்ங்கிற தம்பதிகளுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கும். இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக உதவி செஞ்ச அந்த சின்ன பசங்களுக்கு ஐ திங்க் மினிமம் ஒரு 7 வருடமாவது சிறை தண்டனை கிடைக்கும். இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த பணம்ங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஆயுதம் மாதிரி. அது எந்த விதமான உறவுகளையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு நல்லவனை கெட்டவனா காமிக்கும், கெட்டவனை நல்லவனா காமிக்கும், எந்த உறவையும் ஒட்ட வைக்கும், எந்த உறவையும் சிதைக்கும். அவ்வளவு தூர வலிமை வந்து இந்த பணத்துக்கு இருக்கு. இந்த பணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தான். எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பத்தாது, வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இந்த பணத்துக்கு வந்து ஒன்ஸ் நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் அதுக்கு நம்ம ஒரு அடிமையா தான் இருப்போம். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில தேவைன்னு ஒன்று இருக்கு, அதுக்குரிய அடிக்ஷன் ஒன்று இருக்கு. தேவைங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம டெய்லி என்ன சாப்பிட்ற சாப்பாடு தேவை, குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை, இருக்க இடம், உடுத்த உடை, இதெல்லாம் தேவை. பட் அதே இது வந்து அடிக்ஷன்ங்கிறது வேற. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெய்லி ஒரு ட்ரிங்க் சாப்பிடாம சில பேரால் இருக்க முடியாது, அது வந்து ஒரு அடிக்ஷன். காஃபி டீ சாப்பிடாம சில பேர் இருக்க முடியாது, 10 காஃபி கூட குடிப்பாங்க, அது ஒரு அடிக்ஷன். ஸோ தேவைங்கிறது என்ன, காலையில் ஒரு காஃபி குடிக்கலாம், சாயங்காலம் குடிக்கலாம். பட் அடிக்ஷன்ங்கிறது என்ன, 10 டைம் காஃபி குடிக்கிறது. ஸோ இந்த தேவைக்கும் அடிக்ஷனுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பணத்துக்கு வந்து நம்ம ஈஸியாகவே, நம்ம மனிதர்களோட நேச்சர் என்ன அப்படின்னா, அதுக்கு ஈஸியாக
ஈஸியாகவே அடிமையாயிருவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? பணம் நிறைய தேவைப்படும் போது சில பேர் அதுக்கு வந்து பாசிட்டிவான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. பட் இந்த கேஸில் வர்ற மாதிரி அங்கீத்துங்க மாதிரி சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது அடுத்தவனோட பணத்தை வந்து எப்படி நம்ம ஏமாத்துறது, அவங்ககிட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க பணத்தை நம்ம சீட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட கர்மான் இருக்குல்ல, அதை விட நம்மளுக்கு ஒரு 10 மடங்கு செலவு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் சின்ன வயசுல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்படி போகும்போது கீழே ஒரு 10 ரூபா கீழே காசு கிடந்தா கூட அதை எடுத்துட்டு வந்தால் எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, இந்த காசை நீ எடுத்துட்டு வந்தேன்னா இது அடுத்தவன் காசு, அவனுக்கு என்ன வைத்தறிச்சல் இருக்குமா, இப்போ இதை நீ எடுத்து செலவு பண்ணிட்டோன்னா இதை விட நம்மளுக்கு 50 ரூபா செலவு வருவாங்க. அது உண்மை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பணத்து விஷயத்தில் நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்ககிட்ட ஏமாற்றி வாங்கினாலோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பலசர கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம், அவர் சேஞ்சு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா அவங்ககிட்ட காசு கொடுத்துறாரு, நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஹானஸ்ட்டாக அந்த காசை நம்ம திருப்பி கொடுக்காம அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஏமாற்றி வாங்கின மாதிரி தான். அந்த 10 ரூபாய் நம்ம ஏமாற்றி வாங்கிட்டோம் தான் நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு செலவு வரும். இதை நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அதை நான் என்னோட வாழ்க்கையில் பல இடங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்கங்க, ஒரு மாற்றுத்திறனாளி அவர் எதுக்காக இந்த பணத்தை அவர் விற்கிறார் வீடை, அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, அவரால் வேலைக்கு போக முடியாது, உட்காந்து சாப்பிடணும், அவரோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிறங்கிறக்காண்டி அவரோட சொத்தை விற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது, அவரால் எல்லா இடத்துக்கும் அலைய முடியாதுங்கிறனால ஒரு நம்ப தகுந்தமான ஒரு நபரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ கூட ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு இவரோட பணத்தையே 20 லட்ச ரூபா ஆட்டையை போட்டது வந்து எவ்வளோ பெரிய கிரைம் ஆக்சுவலி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த 20 லட்ச ரூபாய் இவன் ஆட்டையை போட்டிருந்து இன்கேஸ் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தா கூட இவனுக்கு கண்டிப்பாக இதோட இம்பாக்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கும். அது 2 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அவனுக்கு செலவு வரும். பட் எனிவே இது இவனோட கேஸில் கர்மா சீக்கிரமாகவே ஒர்க் பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பட் தப்பிச்சிருந்தா கூட அந்த 20 லட்ச ரூபா பணம் அந்த பாவம் வந்து அவனை வாழ்க்கை ஃபுல்லாக துரத்திட்டே இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி கேஸ்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம அடுத்தவங்க பணத்தை ஏமாற்றக்கூடாது, அதே டயத்தில் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பண விஷயத்தில் யாருமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த மாதிரி வழக்குகள் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இந்த பணத்துக்குன்னு ஒரு லிமிடேஷன் வச்சுக்கணும், பவுண்டரி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒரு 2 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறோம், அவன் தர முடியாமல் போனால் அந்த பணத்தால் பிரச்சனை வருது, சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் பணத்தால் பிரச்சனை வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த பணத்தால் குடுக்கல் வாங்கல தான் நிறைய உறவுகளை சிதைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் இன்னொரு கேஸில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த கடன் வாங்குறது கொடுக்கறத பற்றி, இந்த பணத்தால் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத. கடன் கொடுக்கலாம், ஐ மீன் ஒரு எமர்ஜென்சி. இப்போ ஒருத்தர் என் மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன், என்கிட்ட காசு இல்லை, 1 லட்ச ரூபாய் கொடு, நான் இப்படியே திருப்பி தரேன்னு ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் கேட்கும் நம்ம உதவி செய்கிறோன்னா, அப்போ கடன் வாங்கின நபர் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக அதே சின்சியராக திருப்பி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி மெடிக்கல்னு கேட்டுட்டு கடன் கொடுத்தவர் போய் நாளைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஸோ நம்ம மேக் ஷூர் யார்ட்டே ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறோம், பணம் வாங்குறோம்னா அதை நம்மளால் கொடுக்க முடியுமா, கமிட்டட் டயத்துக்குள்ள கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா தலையை அடமான வச்சாவது கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சின்சியராக இருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு எமர்ஜென்சின்னு அவங்க உதவி செஞ்சிருக்காங்களா, அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாதுல்ல. அப்படி நம்பிக்கையை நம்ம உடைக்கும் போது இந்த நிறைய உறவுகள் வந்து சிதைஞ்சு போகுது. அதே மாதிரி நம்ம பணத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி ஹேண்டில் பண்ண கொடுக்கறது. ஸோ இந்த பணத்துக்குன்னு அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். நீங்கள் யாரோ ஓகே, நான் என்னோட மனைவியை நம்புறேன், என் மனைவி என்ன நம்புறாங்க, நான் 3வது ஆள் யாரையுமே உள்ள விட மாட்டேன்ப்பா, எங்கள் பணத்தை நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படிங்கிறது பெஸ்ட். பிகாஸ் ஒரு 3வது நபரை நம்பி பண பரிமாற்றம் கொடுத்தோன்னா அது ஜென்ரலாகவே அவன் நல்லவனாகவே இருப்பான், நல்லாவே இருந்துகிட்டே வருவான். திடீர்னு இவ்வளோ பணத்தை பார்க்கும்போது இதை நம்ம எடுத்தால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும், சும்மா எடுத்து பார்ப்போமே, எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு சபலம் வரும். அந்த மாதிரி சபலம் தான் இந்த அங்கித்துங்கிற லாயருக்கு வந்திருக்கு. அவன் இவ்வளோ நாள் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கான்ல, கிஷோருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல. பட் எப்போ இந்த பணம் வருதோ அப்போ இந்த 20 லட்ச ரூபாய் எடுக்கலாங்கிற கொடூர எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிக்குதுல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிஷோர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, வேற வழியில் யாராவது ஒருத்தரை நம்பி இருக்கணும். பட் நம்மளால யாரையுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த பண பரிமாற்றம் எல்லாத்தையுமே நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த கிரைம்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரைம் வந்து யாரும் பிளான் பண்ணி பண்றதில்ல. அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் குடிபோதையில் போயிட்டு இருக்கான், அப்போ வரைக்கும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட போய் தவறாக நடக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்போ வந்து ஒரு அழகான பொண்ணு தனியாக வருது, சுற்றி யாரும் இல்லைன்னா இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம்ங்கிறது. ஸோ அந்த பொண்ணு யாரும் கூட எனக்கு தெரியாது, உடனே அந்த இடத்துல அந்த கிரைம் நடந்துடும். அதே மாதிரி தான் இந்த பணம் வந்து எப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிரைமை வந்து உருவாக்கும்.
ஒருத்தர் நல்லவனாகவே இருப்பான், பணத்தை பார்த்து மாறுவான், அதுக்கப்புறம் அந்த பணத்தை பார்த்தவொடனே ஏமாத்தணும்னு தோணும், ஒரு சின்ன சபலம் வரும். ஸோ அதனால் இந்த பணம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரைமை வந்து உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யாருக்குமே ஏற்படுத்தி விடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் பணம் மட்டுமல்ல, ஒரு நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கழுத்து நிறைய நகை போட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரைம் தான். அதே மாதிரி இப்போ நம்ம கையில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னா அது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். ஃபோனில் பேசிட்டு ஆமாம் அது கையில் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ட்ராவல் போகும்போது பேசினா அப்போ எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணாமல் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரைமும் ஏற்படுத்தி விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பணம் வந்து அல்டிமேட், அஜித் சொல்கிற மாதிரி. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.